ஆவடி பெருநகராட்சியில் கட்டப்பட்ட காய்கனி வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு 2 வருடங்களாகியும் இதுவரை பயன்பாட்டுக்கு வரவில்லை. இன்று வரை வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்துதான் காய்கறி கடைகள் வைத்திருக்கிறார்கள். இதனால் ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆவடி பெருநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நகராட்சி அலுவலகம் அருகேதான் இந்த காய்கறிகள் விற்பனை செய்யப்படும் அங்காடி செயல்பட்டு வருகிறது. இங்கு சிறு மற்றும் குறு வியாபாரிகள் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். நேரு பஜார் பகுதியை ஒட்டியுள்ள புதிய ராணுவ சாலையில் இந்த கடைகள் அமைந்திருக்கின்றன. இந்த கடைகளில் பெரும்பாலானவை கூரை வேயப்பட்ட கட்டிடத்திலும் தள்ளுவண்டிகளிலும் செயல்படுகின்றன. இதனால் மழை மற்றும் வெயில் காலங்களில் வியாபாரிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகிறார்கள். அத்துடன் காய்களை வாங்க வரும் பொதுமக்களும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். தங்களுக்கு நிரந்தரமான ஒரு வணிக வளாகத்தை அமைத்து தர வேண்டும் என வியாபாரிகள் சங்கம் சார்பில் தொகுதி எம்எல்ஏவிடமும் நகராட்சி நிர்வாகத்திடமும் கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்று ஆவடி தொகுதி எம்எல்ஏவும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மைத்துறை அமைச்சருமான அப்துல் ரஹீம் தன்னுடைய 2011-2012 ஆண்டுக்கான சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 25 லட்சம் ஒதுக்கீடு செய்தார். அத்துடன் நகராட்சி பொது நிதியில் இருந்து ரூபாய் 36 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு வணிக வளாகம் கட்டப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இதில் மொத்தம் 68 கடைகள் வைத்து கட்டப்பட்டுள்ளது. கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் அதை திறந்து வியாபாரிகளின் பயன்பாட்டிற்கு விடப்படவில்லை. சாலையிலேயே காய்கறிகளை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யும் இவர்கள் மழைக்காலங்களில் காய்கறிகள் அழுகும் நிலை உருவாவதால் இந்த வியாபாரிகள் நஷ்டப்படுகிறார்கள். இந்த காய்கனி அங்காடி பற்றின விஷயங்களை இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அப்துல் ரஹீம் இது பற்றி எந்த அக்கறையும் கொள்வதில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள் வியாபாரிகள். காய்கறி வணிக வளாகத்தை அமைச்சர் திறந்து வைத்து விட்டாலும் கடைகள் அனைத்தும் முறைப்படி டெண்டர் விடப்பட்டுதான் வியாபாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் அனைவரும் சிறு வியாபாரிகள் தான். இந்த கடைகளை ஏலமிடுவதற்கான அறிவிப்பை செய்தித்தாள்களில் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வியாபாரிகள் பலர் எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆகையால் இந்த பொது ஏலம் பற்றிய தகவல்கள் இவர்களின் செவிக்கு எட்டவில்லை. 40-50 வருஷமா கடை வச்சுருக்கிறோம். நகராட்சியில் எங்களுக்கு கட்டுறதுதான் எங்களுக்கு கடையெல்லாம் காலி பண்ணிட்டு எங்களுக்காக கட்டினாங்க. நாங்கள் வெளியே 150 வியாபாரி இருக்கிறோம். 150 வியாபாரிக்கு 68 கடை தான் கட்டியிருக்கிறாங்க. கடை இல்லை எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு செஞ்சாங்க. பொது டெண்டர்ன்ட்டு பேப்பரில் அறிக்கை கொடுத்துட்டாங்க. நகராட்சியில் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல பணம் 3 லட்ச ரூபா கட்டணும் டெண்டர் விடணும் அப்படிலாம் சொல்லலை. அவங்கள பேப்பரில் போட்டு எங்களுக்கு பேப்பர்லாம் படிக்க தெரியாது. நாங்கள் பேப்பரும் படிக்க மாட்டோம். டெண்டர்னு சொன்னோன்னா நாங்கள் போய் நகராட்சியில் அமைச்சர்லாம் போய் கேட்டோம். கேட்டதுக்கு அது 3 லட்ச ரூபா கட்டி கடை எடுத்துங்க, நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் பொது டெண்டர்னு சொன்னாங்க. அப்போ எங்களால் 3 லட்ச ரூபா கட்டி எடுக்க முடியாதுன்னொடனே நாங்கள் சைக் பண்ணோம். சைக் பண்ணோடனே போலீஸ்காரங்களாம் எங்களை பிடிச்சி போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அது கேஸில் இருந்து எங்களுக்கு கடை தர மாட்டேன்றாங்க. நடைபாதை வியாபாரிகளுக்காக ஆவடி பெருநகராட்சியால் கட்டப்பட்டதுதான் இந்த காய்கனி வணிக வளாகம். ஆனால் இதை ஏலத்தில் எடுத்திருப்பவர்கள் எல்லாம் பெரிய கடை முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் தான். எங்களுக்குன்னு இந்த கடையை கட்டும்போது கடைக்காலுக்கு நாங்கள் தான் பண்ணோம், எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம். அதனால கட்டி விட்டுட்டு இப்போ ஒன்றும் அறிவிப்பு இல்லாமல் 3 லட்ச ரூபா டிடின்ட்டாங்க. 3 லட்ச ரூபா இல்லாத வியாபாரிங்க ஒரு நாளைக்கு நீ விற்றாதான் எங்களுக்கு 500 ரூபா வீட்டுக்கு எத்துமோ, அதே விற்கலைன்னா 500 ரூபா கடன் வாங்கின்னு போவோம். இப்படி இருக்கும்போது 3 லட்ச ரூபா திடீர்னு பெறட்ட முடியாது. இந்த கடையை எடுத்தவங்க, இந்த பார் வச்சிருக்கவங்க, தண்டல் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, இந்த கவுன்சிலருங்க, இந்த துட்டு ரிட்டர்மெண்ட் ஆகி கவர்மெண்ட் ரிட்டர்மெண்ட் ஆனவங்க, இந்த மாதிரிங்க இது அண்ணாண்ட பக்க வியாபாரிங்க அவங்களும் போட்டிருக்காங்க. இதனால எங்களுக்குன்னு கட்டின கடை எங்களுக்குன்னு நிறுவனம். முறையாக இந்த வியாபாரிகளுக்கு ஏலம் பற்றின விவரங்கள் சொல்லப்பட்டு இந்த சிறு நடைபாதை வியாபாரிகளுக்காக கட்டப்பட்டுள்ள கடைகளை இவர்களுக்கே ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கி கொடுத்து இவர்கள் இந்த வளாகத்துக்குள் கடை வைத்து நடத்தினால் ஆவடியையும் பூந்தமல்லியையும் இணைக்கும் இந்த சாலையில் போக்குவரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இடையூறும் குறையும். 3 தலைமுறையா இதே மாதிரி ரோட்லயே தான் நாங்கள் உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு விடிவு காலமே கிடையாது. எங்களுக்குன்னு கட்டின மார்க்கெட்டு இன்னும் எங்களுக்கு விடவே இல்லை. நடமாடு வியாபாரி கட்டின கடை இது 3 லட்ச ரூபா டிடி போட்டு வியாபாரிக்கு கொடுக்காத வெளியாளுக்கு கொடுக்குறாங்க.
அந்த அளவு எங்களுக்கு வசதி கிடையாது. ரோட்டில் கடை வச்சு நாங்கள் 40 வருஷமாக இருக்கோம். இது வரைக்கும் எந்த தீர்வும் கிடையாது. எங்களுக்குன்னு கட்டினாங்க, வியாபாரிக்கு தான் நடமாட ரோட்டில் இருக்கிறவங்கலாம் உள்ளே போயிடுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு கடையும் கொடுக்கல, அவங்க இது மாதிரி மூடி வச்சுக்கிறாங்க. டெண்டர் விடணும் முயற்சி எடுக்கிறாங்க. நகராட்சி ஆணையர்கள்லாம் சொன்னது டெண்டர் விடணும். டெண்டர் விடப்பட்டு டெண்டருக்கு எடுக்கிறாங்க. 43 பேர் வியாபாரிகள் விட்டு எடுத்துட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி தரப்பில் அந்த 68 கடையும் யுனானிமஸாக அவங்க ஆளுங்களுக்கு தான் தரணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? ஏறக்குறைய 540 நடைபாதை வியாபாரிகள் இன்று ஆவடியில் இருக்கிறாங்க. ஆக 540 நடைபாதை வியாபாரிகளுக்கு எப்படி பிரித்து தர முடியும்? ஆக இதை டெண்டர் பேசிகளை நாங்கள் விட முடியும் என்ற அடிப்படையில் இதை டெண்டர் பேசி விடப்பட்டு நீதி தவறாமல் இன்றைய தினம் அந்த டெண்டரை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கின்றோம். ஏற்கனவே ரோட்டில் இருந்தவர்களும் தற்சமயம் ஏலம் எடுத்திருக்கிற நபர்களுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக வழக்கு மன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அது தீர்ந்தவுடன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலையிட்டு வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படுத்தி தருவார்கள்.